Assalamualaikum. Hi everyone. Welcome to Mumtaz Delight. நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா தயிர் சேமியா தான் செய்ய போகிறேன். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி லஞ்சுக்கும் சரி, இது வந்து நைட் டின்னருக்கும் சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நாம் ஃபஸ்ட்டு சேமியா வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டுடலாம். தண்ணி போட்டதுக்கப்புறம் கல் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் இது போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1 கப்பு சேமியா போட்டுக்கிறேன். நான் இந்த ஸ்வீட்டெல்லாம் செய்வாங்கள்ல பாயாசம், அந்த சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அணில் சேமியா அந்த மாதிரி எந்த சேமியா இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சேமியா ரொம்ப மேஷ் ஆகிற மாதிரி வேகக்கூடாது. இப்படி உடஞ்சா அமுத்துனா உடஞ்சிடணும், அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். சேமியா வெந்துருச்சு. இப்போ சேமியா நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் சேமியா நல்லாயிருக்கும். அதனால தான் வேக வைக்கும்போது ஆயில் போடுறது. இப்போ சேமியா ஆறிடுச்சு. இப்போ நான் 1/2 கப்பு பால் போட்டுக்கிறேன். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் போட்டதுக்கப்புறம் நான் வீட்டில் போட்ட கெட்டி தயிர் இருக்குது, அது எடுத்து நான் போட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தயிர் புளிக்காமல் இருக்கிற தயிராக பார்த்து எடுத்துக்குங்க. தயிர் போடும்போது சேமியாவில் கொஞ்சம் நல்லா தளன்னு இருக்கிற மாதிரி நிறைய தயிர் போடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா அந்த க்ரீமியாக வரும். இப்போது தயிர் போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கர்டு சேமியாவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பிளாக் கிரேப்ஸ் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீன் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரோமோகிரானட், அப்புறமா துருவி வச்சுருக்கிற நான் கேரட் போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஏதாச்சும் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் தயிர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் தேவைப்படும் போது நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். எனக்கு தேவைப்படலை, நான் தண்ணியில் போட்ட உப்புவே கரெக்டாக இருந்துச்சு. இது தயிர் சேமியா தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கேர்டுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்ச உடனே இஞ்சி, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான். ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இப்போ தயிர் சேமியாவில் நம்ம தாளித்தது போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா இது இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கர்ட் ரைஸே சாப்பிட்றவங்களுக்கு இது சேமியாவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மும்தாஸ் டிலைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.